நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா? ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா? அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது பிரிவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். ரிஷப ராசி. சார், ரிஷப ராசிக்கு சனி பகவானுடைய தொந்தரவு. நாம் நினைப்போம் ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பிகாஸ் இந்த ராகு கேதுடைய மையப்புள்ளியில் ரிஷபராசி இருக்குது. யாரும் சொல்லாத ஒரு ரகசியம், ஒரு சப்ஜெக்டை நான் சொல்கிறேன். எந்த ஜோதிடரும் எடுக்காத ஒரு சப்ஜெக்டை நான் இன்றைக்கி கையில் எடுக்கிறேன். ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ராகு கேதுவுக்கு மையப்புள்ளியில் இருக்கிறார்கள். அது என்ன சென்டர் பாயிண்ட்டு சார்? ஒன்றும் இல்லை. இந்த ராகுலேருந்து 1 2 3 4ல் ரிஷபம், கேதுவிலேருந்து 1 2 3 4ல் ரிஷபம். அப்போ 2 பக்கமும் 4வது இடம், அதுதான் சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய பல விஷயங்கள், பல காரியங்கள் தடைப்படுவதற்கு, இல்லைன்னா ஸ்டக்காகி நிற்கிறதுக்கு அப்படி வச்சுப்போம். என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. நிறைய இப்போ பெண்கள் அதுதான் சொல்கிறாங்க, என் கணவர் என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. இல்லைனா ஆண்கள் சொல்வதுண்டு, என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதெல்லாம் அதே போல் எடுத்த காரியங்களில் தடை. ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு போனதுலேருந்து பிரச்சனை சாமி எங்களுக்கு, புரியுதுங்களா? அந்த இடம் வாங்கினதில் நல்லா இருந்த சாமி, அந்த ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடம் வாங்கலப்போ பணம் போட்ட மாட்டிக்கிட்டேன், அந்த இடம் வாங்கினதுலேருந்து பிரச்சனை. அல்லது அந்த வீடு கட்டின பாதிலே நிற்குது, இல்லை அந்த இடத்த கட்டவே முடியல, அந்த இடத்துக்கு போகவே முடியல. அதே போல் ஒரு இடம் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்கு, ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, லாங் டைமாக ஒரு 7 வருஷமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது. அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடிய மாட்டேங்குது. அல்லது ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, எல்லாரும் ஒத்து வராங்க, ஒருத்தர் மட்டும் ஒத்து வரல, அதனால் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, இப்போ கிட்டே போக முடியல. இப்படி அது ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம். இதை விட ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், என்கொயரிகள், நீங்கள் அரசு துறையாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், சின்ன சின்ன ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம், நிப்பாட்டி வச்சுருக்கலாம். இது ரிலேட்டடாக இவருக்கு சைன் பண்ணணும், பண்ண மாட்டேங்கிறாங்க, இவர் ஆர்டர் போடணும், ஆர்டர் போட மாட்டேங்கிறாங்க. அப்போ வேலை நிமித்தமாக அல்லது செய்கின்ற தொழில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக, நீங்கள் எந்த விவசாய பெருமக்களாக இருக்கலாம், நார்மல் நிறைய விவசாய பெருமக்கள் கேட்குறாங்க, விவசாயத்துக்கு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க சாமி அப்படிங்கிறாங்க. அது ஒரு உண்மையிலே உங்களுடைய அன்பு. விவசாயமாக இருக்கலாம், நான் நிறைய உழைக்கிறோம். இப்போது விவசாயத்திலே கூட எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நிறைய அன்பர்கள் ஒரு குத்தகைக்கு எடுத்து செய்கிறாங்க, ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் அப்படி எடுத்துக்கிறாங்க, தக்காளி போடுறாங்க, பயிரிடுறாங்க, வெங்காயம் போடுறாங்க, சம்திங் தானியங்களாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை மாம்பழ சீசன் மாம்பழ வியாபாரிகள் இருக்கிறாங்க. ஸோ ஜூஸ் ஃபேக்ட்ரி, வாட்டர் கம்பெனி, வாட்டர் ஃபேக்ட்ரி, மெயினாக தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் பண்ணைகள் வச்சு, கோழி பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் லாரி போன்ற டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எத்தனையோ அன்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ ரிஷப ராசி, நான் சப்ஜெக்ட் தனித்தனியாக சொன்னால் நான் இப்போ இந்த சப்ஜெக்ட் விட்டு வெளியில் போயிடுவேன். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், மெயினாக கல்வி, பசங்கள் பற்றி எடுக்க வேண்டிய முடிவு, ரொம்ப நாளாக தள்ளி போகக்கூடிய சப்ஜெக்டு, பிஸ்னஸ்ஸு, தொழில் அமைப்பு, வேலை. அப்போ இது ரிலேட்டடாக ரிஷபராசி அன்பர்களுக்கு லாங் டைம் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே நீண்ட நாள் பிரச்சனையாக உள்ளது.
அல்லது இப்போ தான் சாமி எனக்கு ஒரு 2 இயர்ஸாக தான் ப்ராப்ளம், ஒரு 1 இயராக தான் எனக்கு ப்ராப்ளம், ஒரு ஒரு 18 மாதமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு டைம், இது என்னன்னே என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இது எனக்கு எப்போ சரியாகும்? எனக்கு ஏதாவது ஒரு நல்ல நேரம் வந்துருச்சா, ஸ்டார்ட் ஆகிடுச்சா? எங்களுக்கு ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இது எல்லாமே லாங் டைம் அப்படியே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு ஸ்டேபிளாக நின்றுக்கிட்டு இருக்க, நிலையாக நின்று கொண்டுள்ளது. ஸோ இதில் சேஞ்சஸ் வருமா, மாற்றங்கள் வருமா? அப்போ ரிஷபராசி அன்பர்கள் நாங்கள் ஜெயிக்க முடியுமா? இப்போ இந்த குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். அதனால தான் இந்த அரசியல், அரசாங்கம் இதெல்லாம் சொன்னேன். அரசியல் மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. அப்போ நாம் இங்கிருந்து ஜம்ப் பண்ணலாமா, வேறு எங்கே போய் நாம் ஜாயின் பண்ணலாம், எங்கே போனால் நமக்கு ஃப்யூச்சர் இருக்கும், அங்கே எங்கே நம்ம போனால் ஜெயிக்க முடியுமா, நமக்கு பதவிகள் கிடைக்குமா, இது எல்லாமே ரிஷபராசி அன்பர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி தருகிறது. அப்போ நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே, இதுதான் தருணம், தாராளமாக நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். அப்போ இந்த ரிலேட்டடாக வரக்கூடிய 4 சப்ஜெக்டுக்கும் உங்களுக்கு விடை தெரிய வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இது ஆன்சர் கிடைக்கணும், நான் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், நான் என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன முடிவு பண்ணணும், நான் என்னுடைய நடவடிக்கைகளை என்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்ன நான் மாற்றிக்கணும், இதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சனி சூரியன் சேர்க்கை அற்புதமாக இருக்குது ரிஷபத்துக்கு. குரு சுக்கிரன் சேர்க்கை பணம், வருமானம், வேலை, இம்ப்ரூவ்மெண்ட்டு, ப்ரமோஷன்ஸு, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய சேஞ்சஸ்ஸு, கம்பெனி மாறுவது, இதெல்லாம் குரு சுக்கிரன் வளர்ச்சி நல்லா இருக்குது. அப்போ இதெல்லாம் எனக்கு அப்ளை ஆகுமா, நான் ரிஷபராசி தான் அப்படிங்கிறதுக்கு ஒன் டைம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கன்சல்டிங் எடுத்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அலசி ஆராய்ந்து அதற்குரிய முறையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் வெற்றி நிச்சயம் ரிஷபராசி அன்பர்களே. இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் அஸ்தங்கம், சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ், ஓகேவா, சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும், சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து
செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்கள வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல் தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.